ஹாப்பி ராஜ் படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜி பிரகாஷ்க்கு அவரோட அப்பா ஜார்ஜ் மரியம்னால சின்ன வயசுல இருந்தே எந்த லவ்வும் செட் ஆகாம போயிடுது. ஸோ அதனால அவர் படிச்சு வெளியூருக்கு வந்து வேலைக்கு போலான்னு யோசிக்கிறாரு. அதே மாதிரி பெங்களூர்லயும் அவருக்கு வேலை கிடைக்குது. அங்க ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அந்த லவ் சக்சஸ் ஆகுதா இல்லையா, அதுக்கப்புறம் அவர் லைஃப் என்ன ஆகுது அப்படிங்கிறத மீதி கதையே. ஜி பிரகாஷோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சில இடத்துல லைட்டா ஆர்டிபிஷியலா தெரிஞ்சாலும் ஒரு ஓவராலா ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஜிவியோட அம்மா வர்ற கீதா, அப்புறம் ஹீரோயின்ஸா வர்ற ஸ்ரீகௌரி பிரியா அண்ட் பிரார்த்தனா எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதிர்ச்சி அருண் மற்றும் மதுரை முத்துவோட ஒன்லைனர் காமெடிஸ் ஒரு சில இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அப்பாஸ் சார் ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல பார்க்கும்போது வாவ் வாட் அ மேன், இவருக்கு வயசே ஆகலையே அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. பட் ஓவராலா அவர் ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. இந்த படத்தோட ரியல் ஹீரோ ஜார்ஜ் மரியம் ஜி பிரகாஷ்க்கு அப்பாவா பண்ணியிருக்காரு. அவர் பண்ற காமெடிஸும் சரி, எமோஷன்ஸும் சரி, ரொம்ப அசால்ட்டா எஃபெக்டிவா பண்ணிட்டு போயிடுறாரு. இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் அவர் தான். ஜஸ்டின் பிரபாகரோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் இந்த படத்துக்கு ஒரு நல்ல வைபா இருந்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர் மரியராஜாக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். அவர் பிரதீப் ரங்கநாதன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவர். அவர் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை வந்து ரொம்ப 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 சுமாரா எடுத்திருக்காரு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வர கொஞ்சம் பெட்டரா இருக்கு. 2 hours 36 minutes இந்த படத்தை ஜவ்வா இழுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தோட கோர் கண்டென்ட் வந்து ரொம்ப சின்னதுதான். அதை வந்து பிரிஸ்கா எளிமையா சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படத்துல அவங்க சொல்ல வந்த காமெடிஸும் சரி, எமோஷன்ஸும் சரி, எல்லா கேட்டகரி ஆஃப் மக்கள்கிட்டையும் ஒன்னும் நல்லா சூப்பரா ரீச் ஆயிடும்.